ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனியன்ஸ் vlogல இன்னொரு ஹோமியோ வீடியோ. பட் ரொம்ப ஹாப்பியாக நான் இதை ஷேர் பண்ணுறேன் உங்களோட இந்த நியூஸை. திருஷூரில் டாக்டர் திலீப் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவர் கேர்வல் ஹோமியோபதி ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கிளினிக் நடத்திட்டு இருந்தார் கிட்டத்தட்ட 30 வருஷமாக. அவர் இன்ஃபர்டிலிட்டியில் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தார். நிறைய எல்லா கேசஸும் பார்த்துட்டு தான் இருந்தார். பட் இப்போ ரொம்ப அதிகமாக இன்ஃபர்டிலிட்டி கேர் பார்க்குறாரு. அதில் இது வரைக்கும் 2400 ஹோமியோ பேபிஸை அவர் உருவாக்கியிருக்கார் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஹோமியோபதியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு, பெரிய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்குறவங்க தயவுசெய்து நியூஸை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த ஐடியாஸ் வரட்டும். ஹோமியோபதி டாக்டர்ஸுக்கு மக்களுக்கு நல்ல விதமாக பிரயோஜனப்படணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக இருக்கும். நிறைய பேர் ஆட்டிசம், கார்டியாக் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து போயிட்டுருக்குறாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டும் அது நடத்திட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் என்னுடைய இனாகரேஷன் நடந்தது. என்னை கூப்பிட்டுருந்தார், நான் போக முடியலை. அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேருக்கு அவர் ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கார். கேரளாவில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் கூட இன்ஃபர்டிலிட்டியில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பல கப்பல்ஸும் இன்னைக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு இன்டிமெசியே இல்லாமல், ஒரு லவ் இல்லாமல், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் 2 பேரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குது. குழந்தையின்மை அப்படிங்கிறதெல்லாம் உலகத்துக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருடைய ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் உண்மையில் ரொம்ப சூப்பர். ஸோ ஹோமியோபதியில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். அதனால் தமிழ்நாட்டிலும் நிறைய இடங்களில் இந்த மாதிரிப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸ் வரணும். அப்போ தான் ஹோமியோபதியோட பலன்கள் மக்களுக்கு போய் சேரும். இன்னொன்று முக்கியமான விஷயம், கேரளாவில் கவர்மெண்ட்டே கூட இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் ஆரம்பித்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மிகுந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆல்ரெடி ஒரு சிலர் ஆரம்பித்து போயிட்டுருக்காங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸ் இன் ஹோமியோபதின்னு. இதனுடைய கண்டினியூஷன் இன்னும் தொடர்ந்து மிகப்பெரிய லெவலில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி ஒரு பெரிய அவேர்னஸ் ஹோமியோபதிக்கு உருவாகும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் தைரியமாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து உலகமெங்கிலும் ஒரு பயங்கரமான பிரச்சனையாக போயிட்டு இருக்குது இன்ஃபர்டிலிட்டி. ஸோ யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோமியோபதியினுடைய பயன்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதில் இப்படிப்பட்ட கிளினிக்ஸ் பெரிய பங்காற்றுகிறது. வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். பாய்.